ஹாய், இந்த சீரீஸில் வந்து நம்ம இந்த இயர் அதாவது 2023 அண்ட் 2024 பட்ஜெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த பட்ஜெட்டில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸ் பார்க்கலாம். மோரோவர் இந்த டாபிக் அதாவது பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை வந்துட்டு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ டிலே பண்ணாமல் இன்னையோட டாபிக் அதாவது பட்ஜெட் 2023-2024 அனாலிசிஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, கிளாஸ் உள்ள போகலாம். ஸோ இந்த வருஷத்தோட பட்ஜெட் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரடக்ஷன், அதாவது பட்ஜெட்னா என்ன, ஓகேவா? இது வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஆஸ் பர் ஆர்டிக்கல் 112 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், யூனியன் பட்ஜெட் இஸ் பேசிக்லி த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட். த வேர்ட் பட்ஜெட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஓகேவா? பிகாஸ் இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஏதாவது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 3 இருக்கட்டும், அல்லது குரூப் 1, குரூப் 2, வாட் எவர், இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷனில் சப்போஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பட்ஜெட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் அந்த வேர்ட் பட்ஜெட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் பார்க்கும்போது பிகாஸ் கான்ஸ்டிடியூஷனில் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லப்படலை. அப்போ ஆர்டிகல் 112 என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பட்ஜெட்டுக்கு பதிலாக ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதா? ஸோ ஆர்டிகல் 112 இட் டீல்ஸ் அபவுட் தி பட்ஜெட். ஆனால் அந்த பட்ஜெட் எக்ஸ்பிளிசிட்டில் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த வேர்ட் மென்ஷன் பண்ணப்படலை. அதுக்கு பதிலாக ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வேர்ட் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் அ நோடல் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் ஆஃப் தி பட்ஜெட். ஸோ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்மளோட பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே ஒர்க் ஆகுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, பட் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் சேர்ந்த ஒரு ஹெட். அந்த ஹெட் அந்த அத்தாரிட்டி, அதாவது ஹெட் ஆஃப் த அத்தாரிட்டி, அவங்க தான் வந்துட்டு நமக்கு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ யூனியன் பட்ஜெட் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 2, தட் இஸ் ரெவென்யூ பட்ஜெட் அண்ட் கேபிட்டல் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், அதாவது ரெவென்யூ பட்ஜெட், இன்னொன்று வந்து கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்ட்டு பிரிக்கிறோம். ஸோ பார்ட் ஏ ஆஃப் த பட்ஜெட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக் பார்ட் ஆஃப் த பட்ஜெட், whereas the various schemes and priorities of the government are announced or allocations are made to several sectors. ஸோ பட்ஜெட் வந்துட்டு பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏல வந்துட்டு என்னென்னா இட் டீல்ஸ் அபவுட் தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா? இட் டீல்ஸ் அபவுட் தி மேக்ரோ எக்கனாமிக் பார்ட் ஆஃப் அ பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க, ஒரு செக்டாருக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Part B of the budget deals with finance bill, which contains taxation proposals such as income tax revisions, indirect taxes. சரி, பார்ட் பியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக்ஸ் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டேக்ஸ் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா, இல்லை இந்த மாதிரி புது விதமான டேக்ஸ் வந்துட்டு நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம், இல்லைனா இந்த டேக்ஸை வந்துட்டு நாங்கள் ரிப்பீல் பண்ண போகிறோம், அதாவது நாங்கள் வந்துட்டு இதை கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களே. ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்னென்னா பார்ட் பியில் வரும். சரியா? ஃபினான்ஸ் பில் இஸ் அ மணி பில் as defined in article 110 of the constitution. ஸோ பாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பட்ஜெட் இம்பார்ட்டன்ட். பாலிட்டியில் வந்துட்டு இந்த மணி பில், ஃபினான்ஸ் பில், ஆர்டிக்கல் 110, ஆர்டிக்கல் 112 இதெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். சரியா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி பாலிட்டி கிளாஸஸில் வந்துட்டு ஒரு டீட்டெயில்டு கிளாஸஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் பேக் டு த டாபிக்.
Major budget document presented to the Parliament besides the Finance Minister's budget speech are annual financial statement under Article 112, demand for grants under Article 113, finance bill under Article 110, and fiscal policy statement mandated under FRBM Act, that is macroeconomic framework statement, and medium term fiscal policy fiscal policy strategy statement. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேஜர் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பட்ஜெட் ஸ்பீச் மட்டும் இல்லாமல் அது கூட வேறு என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆர்டிகல் 112 படி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்டிகல் 113 படி டிமாண்ட் ஆஃப் கிராண்ட், ஆர்டிகல் 110 படி ஃபினான்ஸ் பில் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்துட்டு FRBM ஆக்டால் ஒரு மேண்டேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்ஒர்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதர் எக்ஸ்பிளனேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசென்டட் லைக். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கூட சேர்ந்து சில எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேட்டரி டாக்குமெண்ட்ஸும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட், ரெசிப்ட் பட்ஜெட், எக்ஸ்பெண்டிச்சர் profile, budget at a glance. So memorandum explaining the provisions in the finance bill, outcome monitoring framework, key features of the budget 2023, implementations of budget announcement 2022-23. So இது எல்லாமே the informations இந்த explanatory எல்லாமே சேர்ந்தும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பட்ஜெட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அதோட ஃபஸ்ட்டு பட்ஜெட்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை எப்படி வந்துட்டு ஃபைனலாக கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதோட ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பட்ஜெட் இஸ் ப்ரெசென்டட். அடுத்ததாக ஜென்ரல் டிஸ்கஷன் ஆன் பட்ஜெட் இன் போத் தி ஹவுசஸ் நடக்கும். அடுத்ததாக ஸ்டாண்டிங் கமிட்டி ஸ்க்ரூட்டனைசஸ் இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் டிமாண்ட் ஃபார் கிராண்ட். Next is detailed discussions and voting on demand for grant in Lok Sabha. Fifth process is appropriation and finance bill passed. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ப்ராசஸ். ஸோ பட்ஜெட் 2023 இஸ் த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இன் அம்ரித்கால். இப்போது நம்ம நியூஸ் ஓப்பன் பண்ணாலே அம்ரித்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்துட்டு அடிக்கடி இந்த அம்ரித்கால் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன அம்ரித்கால் அப்படின்னா, இப்போ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வாங்கி நமக்கு 75th இயரில் இருக்கும் இல்லையா? இன்னும் 100 இயர்ஸ்க்கு லைக் ஃபியூ மோர் இயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இயர்ஸை வந்துட்டு நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். 100 இயர்ஸ்க்குள்ளே நம்மளோட கண்ட்ரியை ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும். அதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்துட்டு நேஷனோட டெவலப்மெண்ட், நேஷனோட க்ரோத்துக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணணும். நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். இந்த பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன்ஸ், க்ரைம்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு விஷயத்தெல்லாம் நம்ம எராடிகேட் பண்ணணும். சொசைட்டிலேருந்தே எராடிகேட் பண்ணணும். பாவர்ட்டிங்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. ஹங்கர், பெக்கர், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்துட்டு அவங்க லைஃப்பில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகணும், சொசைட்டியில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகணும், எல்லாருக்கும் எல்லா தேவையும் வந்து கிடைக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நம்ம இந்தியா வந்துட்டு இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ போத் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் பிபிஎல் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய வெல்ஃபேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வீக்காக இருக்குமோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எதனா ஒன்று நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 100 இயர்ஸ்க்குள்ள, அதாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 100th இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணும் போது நம்ம கண்ட்ரி வந்துட்டு டெவலப்பிங்லேருந்து டெவலப்டு ஸ்டேஜுக்காக மாறிடணும். சரியா? ஸோ நம்மளும் வந்துட்டு ஒரு கிரேட் எக்கனாமிக் பவர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் ஒன் ஆஃப் அமௌங்க இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் வேர்ல்டுலே கம்பேர் பண்ணும் போது 5 சூப்பர் பவர் எக்கனாமிக் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் நம்மளும் ஒரு மெம்பராக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பீரியடை வந்துட்டு நம்ம அம்ரித் கால் அப்படின்னு சொல்கிறோம். அம்ரித் கால் அப்படின்னா என்னென்னா, கால்னா என்னென்னா பீரியட், காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பீரியட், அம்ரித்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரூஷியலான ஒரு பீரியட். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும், நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்.
ஸோ இதுதான் வந்துட்டு அம்ருத்கால். ஓகே, ஸோ பட்ஜெட் 2023 is the first budget in அம்ருத்கால், which is a roadmap of the next 25 years from 100 at 75 to 100, India at 100. ஓகேவா, ஸோ India at 75 to India at 100. A 3 prolonged focus driven by 4 transformative opportunities constitutes the foundation of அம்ருத்கால். ஸோ விஷன் ஆஃப் அம்ருத்கால், அம்ருத்கால் வந்துட்டு எப்படி இருக்கணும்? ஸோ ஒரு விஷன் இருக்கும் இல்லையா, பார்க்கும்போது an empowered and inclusive எக்கனாமியாக இருக்கணும். மோரோவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த சிட்டிசன்ஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் யூத். ஸோ யூத்துக்கு வந்து அவங்க டெவலப்மெண்ட்காக, அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிடைக்கணும். க்ரோத் இன் ஜாப் க்ரியேஷன்ஸ், ஜாப் க்ரியேஷனில் வந்துட்டு நம்ம இன்னும் டெவலப் ஆகணும், நிறைய ஜாப் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். சரியா, ஸோ இது எல்லாமே என்னென்னா விஷன் ஃபார் அம்ருத்கால். அடுத்ததாக 4 டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதாவது அம்ருத்கால், அதாவது இந்தியா அட் 75லேருந்து இந்தியா அட் 100க்கு வந்துட்டு இந்த பீரியடை வந்துட்டு தான் நம்ம அம்ருத்கால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு 4 டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அந்த 4 டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு திங் இஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென். ஸோ விமென்னும் எல்லாமே வந்துட்டு என்னென்னா எம்பவர்ட் ஆகணும். தே ஷுட் பி எக்கனாமிக்கலி எம்பவர்ட். ஓகே, அடுத்ததாக பிஎம் விகாஸ், அதாவது பிஎம் விஸ்வகர்மா கௌஷல் சம்மான். நெக்ஸ்ட் இஸ் டேப்பிங் த பொட்டென்ஷியல் ஆஃப் டூரிசம். டூரிசம் வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும். க்ரீன் க்ரோத் லீடிங் ஆன் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் எனர்ஜி அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் க்ரீன் ஜாப்ஸ். ஸோ க்ரீன் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல், என்விரான்மெண்ட்க்கு எந்த சேதாரமும் பண்ணாமல் ஒரு எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி அல்லது ரெனியூவபிள் எனர்ஜின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஜாகிரஃபியில் படிச்சிருக்கோம், என்விரான்மெண்ட்டில் படித்தோம் இல்லையா. ஸோ அதே தான், அதாவது த்ரூ சோலார், த்ரூ விண்ட் எனர்ஜி, த்ரூ ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ இது மூலயமா வந்து என்னென்னா நம்ம எனர்ஜி க்ரியேட் பண்ணும்போது அந்த எனர்ஜியை நம்ம க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஏன் க்ரீனுங்கிற வார்த்தை இப்போ அடிக்கடி லைக் எதுக்கு பார்த்தாலும் க்ரீன் எனர்ஜி, க்ரீன் எக்கனாமி, இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கிளைமேட் சேஞ்ச் இந்த ஃபேக்டர், இந்த சினாரியோ வந்துட்டு ரொம்பவே வஸ்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு ரொம்ப டேமேஜஸ் க்ரியேட் பண்ணுது நம்ம என்விரான்மெண்ட்டில். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆகாமல் இருக்கணும், குளோபல் வார்மிங் ஆகாமல் இருக்கணும், நம்ம எர்த்தை, நம்ம சரௌண்டிங்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்துட்டு இனிஷியேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோலோட எத்தனாலை வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியம் காரணம் என்னென்னா, அதாவது பெட்ரோலோட இம்போர்ட் கம்மி பண்ணுறது தான் எத்தனால் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு காரணம் நமக்கு என்னென்னு பார்க்கும்போது அதோட எமிஷன்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு கம்மியாகும். ஸோ பொல்யூஷன் வந்துட்டு கம்மியாகும். ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஹைட்ரஜன் ஃபியூவல் வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு என்னென்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹைட்ரஜன் ஃபியூவலால் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுனா வந்துட்டு என்னென்னா க்ளீன் ஃபியூவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்விரான்மெண்ட்டை வந்து பொல்யூட் ஆகாமல் பார்த்துக்கும், என்விரான்மெண்ட்க்கு எந்த சேதாரமும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரீன் க்ரோத். க்ரீன் க்ரோத்னா என்ன, வித்தவுட் பொல்யூட்டிங், வித்தவுட் டேமேஜிங், வித்தவுட் ஹார்மிங் தி என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சப்த ரிஷி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது சப்த ரிஷினா என்ன, சப்தா அப்படின்னா என்னென்னா 7. ஓகேவா, ஸோ சப்த ரிஷி அதாவது ஒரு 7 ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்தந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணணும், அதாவது டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு 7 செக்டார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். சரியா, ஸோ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ரீச்சிங் த லாஸ்ட் மைல், அதாவது அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கூட ஒரு நல்லது போய் சேரணும். ஓகேவா, இப்போது கவர்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கீம், அந்த கவர்மெண்ட் கொண்டு வர அந்த திட்டம் வந்துட்டு சொசைட்டியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் மெம்பர் வரைக்கும் கொண்டு போய் சேரணும். ரீச்சிங் த லாஸ்ட் மைல்னால் அதான் அர்த்தம். ஓகேவா, அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் அல்லது எப்படி சொல்லலாம்னா
ஆர் எல்ஸ் அது ஆஸ்பிரேஷனல் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்பிரேஷனல் அப்படின்னா என்னென்னா பின்தங்கி இருக்கிறவங்களை வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றது, ஓகேவா, அவங்கள வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டிலையும் பார்த்துக்கலாம், ஒரு கவர்மெண்ட் லெவல், ஸ்டேட் லெவல், ஒரு வில்லேஜ் லெவல், ஆல்சோ ஒரு சொசைட்டி லெவலில் பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய, அதாவது பாட்டம் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் கூட, அந்த பீப்புள் கூட பெனிஃபிட் ஆகணும், ஓகேவா. அடுத்ததாக என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் அன்லீஷிங் தி பொட்டென்ஷியல். அடுத்ததாக க்ரீன் க்ரோத் பற்றி நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அடுத்ததாக யூத் பவர். இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து என்னென்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், ஓகேவா, கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு பாசிட்டிவ் சைடு, ஒரு பாசிட்டிவ் நோட்டை நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு என்னென்னா ஒரு டெவலப்மெண்ட், ஒரு எந்தூசியாசம் இருக்கணும், ஓகேவா. ஸோ அவங்க லைஃப்பை வந்துட்டு அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, மேன் ஹவர்ஸை வந்துட்டு அவங்க யூஸ்லெஸ்ஸாக வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாரையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணணும். இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்களோட டேலண்ட் கண்டிப்பாக அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட், ஓகே. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இருக்கக்கூடிய எல்லா யூத்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தரணும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணி தரணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம சொசைட்டியில் வந்துட்டு இந்த அண்டர் ப்ரிவிலேஜ், அண்டர் டெவலப்டு செக்டார் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். எல்லாருமே வந்துட்டு சொசைட்டியில் அப்லிஃப்ட் ஆயிடுவாங்க, ஓகேவா. அடுத்ததாக என்னென்னா ஃபினான்ஷியல் செக்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இந்த 7 ப்ரையாரிட்டிஸில் வந்துட்டு என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன புதுசாக பண்ண போகிறாங்க, இல்லை இருக்கிறத வந்துட்டு எப்படி இவங்க வந்துட்டு இன்னும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது பார்ட் ஏ பார்ட் பின்னு வந்துட்டு பட்ஜெட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏ வந்துட்டு என்னென்னா இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு புது திட்டம்ஸ், இதெல்லாம் அதாவது புது திட்டம் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கக்கூடிய திட்டத்தில் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறது, அதிகமாக வந்துட்டு ஒரு செக்டாருக்கு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணி கொடுக்குறது, ஃபண்ட் அலாட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்னென்னா பார்ட் ஏல வரும். பார்ட் பியில் வந்துட்டு இட் டீல்ஸ் அபவுட் டாக்ஸஸ், அதாவது போத் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் டைரக்ட் டேக்ஸ், ஓகேவா. ஸோ பார்ட் ஏல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பார்ட் ஏ பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ பட்ஜெட் ப்ரொபோசல் ஃபார் 2023 and 2024 ரெஸ்ட் ஆன் 7 கைடிங் பில்லர்ஸ். ஸோ அதாவது நம்ம சப்தரிஷி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னா இன்க்ளூசிவ் க்ரோத், ஓகே. ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத்தில் இவங்க எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் இஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷனில். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன் செக்டாரில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் will be built as an open source, open standard and interoperable public good. It aims to promote farmer-centric solutions related to inputs, marketing, etc. ஸோ புதுசாக ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. இது வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக அக்ரிகல்ச்சருக்காக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு ஓப்பன் ரிசோர்ஸஸ் வர்சஸ் ஆஸ் வெல் அஸ் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் இன்டர்ஆப்ரேபிள் பப்ளிக் கூட தான் இது வந்துட்டு ஆக்ட் பண்ணும். மோரோவர் இது வந்துட்டு ஒரு ஃபார்மர் சென்ட்ரிக் சொல்யூஷனாக இருக்கும். அதாவது இன்புட் மார்க்கெட்டிங் பற்றின எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு டேரெக்டாக இதில் வந்துட்டு ரீச் பண்ணிக்கலாம், ஓகே. அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் ஆக்சிலேட்டர் ஃபண்ட் டு என்கரேஜ் அக்ரி ஸ்டார்ட் அப் இன் ரூரல் ஏரியா. ஸோ இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப்ஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது யாருமே வந்துட்டு ஜாப் சீக்கர்ஸாக இருக்கக்கூடாது, ஜாப் கிவர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட நம்ம கவர்மெண்ட் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா. அதாவது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல, நான் இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நான் சொந்தமாக என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னோடய ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு 10 பேருக்கு வேலை போட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை, ஓகே. பிகாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரில், அதாவது லைக் இப்போ இந்த மாதிரி எம்எஸ்எம்இ, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரி வந்துட்டு டெவலப்ட் ஆயிரும், ஓகேவா. ஸோ இந்த ஒரு நோக்கத்தினால தான் ஒரு என்கரேஜ் பண்ணுற ஆஸ்பெக்டில் ரூரல் ஏரியாவில் அக்ரி ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் யாரெல்லாம் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபண்டு தரப்படும். அது பேர் என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஆக்சிலரேட்டர் ஃபண்ட். நெக்ஸ்ட் இஸ் என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் காட்டன் கிராப். It aims to adapt a cluster-based and value chain approach through PPP. ஸோ காட்டன் கிராப் ப்ரொடக்டிவிட்டி இங்கே என்ஹான்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு கிளஸ்டர் பேஸ்டாக அடாப்ட் பண்ண பார்க்குறாங்க, ஆஸ் வெல் அஸ் ஒரு வேல்யூ செயின் அடாப்ட் பண்ண பார்க்குறாங்க.
அடுத்ததாக Atmanirbhar Horticulture Clean Plant Program. It aims to boost availability of disease-free quality planting material for high-value horticulture crops at an outlay of 2,200 crores. So, அடுத்ததாக Atmanirbhar Horticulture Clean Planet Program. It is aimed to boost availability of disease-free quality planting material for high value horticulture crops at an outlay of 2200 crores. So horticulture வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால ஹார்டிகல்ச்சர் க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு என்னென்னா ஒரு டிசீஸ் ஃப்ரீ ஆஸ் வெல் அஸ் ஒரு குவாலிட்டியான பிளான்டிங் மெட்டீரியல் வந்துட்டு ஒரு டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இதுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலாகேட் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது 2200 crores வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு என்னென்னா குளோபல் ஹப் ஃபார் மில்லட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இயர் 2023 வந்துட்டு இயர் ஆஃப் மில்லட் அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ யுனைடெட் நேஷனுக்கு இது எடுத்து சொன்னது யார் அப்படின்னா இந்தியா தான். ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ்க்கு வந்துட்டு மில்லட்ஸோட அருமை, மில்லட்ஸோட பெனிஃபிட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இந்தியா எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு இந்த இயர், அதாவது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட் 2023 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா மில்லட் ஹப்பு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த மில்லட் ஹப்பு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸில் எப்படி கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ அண்ணா த டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்ட்டு கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு மில்லட் ஆர் அஸ் மில்லட் ஹப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச், இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இவங்க வந்துட்டு இந்த மில்லட் ஹப்பை ரெடி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அலாங் வித் தி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டுன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு மில்லட். ஸோ ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு மில்லட். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் கிரெடிட்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 20 lakh crore credit for animal husbandry, dairy, fishing sector. ஸோ ஃபிஷிங் செக்டார், டைரி செக்டார் ஆஸ் வெல் அஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு வந்துட்டு 20 lakh crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா, மத்ஸ்ய அப்படின்னாலே என்னென்னா மீன் அப்படின்ட்டு அர்த்தம், ஃபிஷ். ஓகேவா? ஸோ ஃபிஷரி செக்டாருக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கீம் வந்துட்டு போன பட்ஜெட்டில் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா கீழே இன்னொரு ஒரு சப்ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 6000 crore வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இஸ் கோஆப்ரேஷன். ஸோ கோஆப்ரேஷனுங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் இஸ் ப்ரொமோட்டிங் கோஆப்ரேட்டிவ் பேஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மாடல் எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினலைஸ்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் அதர் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன். ஓகே, ஸோ கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஈவன் ஸ்மால் அண்ட் மார்ஜினலைஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு மத்தியிலையும் கூட ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தினால கோஆப்ரேட்டிவ் பேஸ்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. Government has initiated computerizations of 63,000 of primary agriculture credit societies and enabling them to become multi-purpose PACS, அதாவது primary agriculture credit societies. Also aims is to facilitate setting up of cooperative societies in uncovered panchayat and villages in next 5 years. So எல்லா பஞ்சாயத் வில்லேஜஸ்லேயும் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு சொசைட்டிஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நியூ ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அடுத்ததாக ஹெல்த்தில் பார்க்கும்போது nursing colleges. So 157 new nursing colleges co-location with the existing 157 medical colleges established since 2014. So 2014லேருந்து இப்போ வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய 157 மெடிக்கல் காலேஜஸ்க்கு கிட்டே, அதே அந்த லொக்கேஷன் பக்கத்துலேயே வந்துட்டு புதுசாக ஒரு நர்சிங் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 157 காலேஜ் பக்கத்துலேயே 157 நர்சிங் காலேஜஸ், 157 மெடிக்கல் காலேஜஸ் பக்கத்துலேயே 157 நர்சிங் காலேஜஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிக்கல் செல் அனீமியா வந்துட்டு எலிமினேட் பண்ணணும் பை 2047. ஸோ டார்கெட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்கெட் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ 2047க்குள்ளே இந்தியாவில் சிக்கல் செல் அனீமியா இந்த நோயை வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணணும், எராடிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு
டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸஸ் ஆன் அவேர்னஸ் கிரியேஷன்ஸ், யூனிவர்சல் ஸ்க்ரீனிங் ஆஃப் 7 crore people in the age group of 0 to 40 years is affected tribal areas. ஸோ இந்த அவேர்னஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க யாருக்காவது அந்த நோய் வந்துட்டு டெவலப் ஆக சான்சஸ் இருக்கா, இல்லை யாருக்காவது அந்த நோய் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 crore பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரம் த ஏஜ் குரூப் ஆஃப் 0 to 40 years. Multidisciplinary courses for medical devices, that is to ensure availability of skilled manpower for futuristic medical technologies, high-end manufacturing and researchers. Next is pharma innovation. A new program to promote research and innovation in pharmaceuticals will be taken up through Center of Excellence. So pharma நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், வேர்ல்டுலே பார்க்கும்போது மதர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க இல்லையா. பிகாஸ் இந்தியாவில் வந்து இந்த ஃபார்மசி நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் நம்ம நிறைய புது மருந்து எல்லாம் தயாரிக்கிறோம், நம்மளே கண்டுபிடிச்சி நிறைய வேக்சின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த செக்டரை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணோம், இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால ஃபார்மா இன்னோவேஷன், அதாவது இன்னோவேஷன் இன் ஃபார்மசி ஃபீல்டு. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து கைடன்ஸ் வந்துட்டு வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் அசஸிங் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்லிங். டீச்சர்ஸ் ட்ரைனிங், that is the district institute for education and training will be developed as a vibrant institute of excellence for this purpose. So எல்லா education sectorsக்கும் சரி, அதாவது டீச்சர்ஸ்க்கும் சரி டீச்சர் ட்ரைனிங் வந்துட்டு வழங்கப்படும். So that the institute becomes as an excellence for its purpose. நெக்ஸ்ட் இஸ் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ். இது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ எல்லா சில்ட்ரனுக்கும் சரி, அடலசன்ஸ் அதாவது பெரியவங்களுக்கும் சரி, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக ப்ரையாரிட்டி நம்ம தர்றது என்னென்னா ரீச்சிங் த லாஸ்ட் மைல், அதாவது அஃபோர்டபுள் ஹெல்த் ஃபார் ஆல். ஓகேவா. ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் கவர்ஸ் 500 பிளாக் ஃபார் சேச்சுரேஷன் ஃபார் எசென்ஷியல் கவர்மெண்ட் சர்வீசஸ். Pradhan Mantri PVTG Development Mission, that is particularly vulnerable tribal groups. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட இப்போது ஒரு 75 PVTGs வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட்காக 15,000 crores வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. The amount of 15,000 crore will be made available to implement the mission in next 3 years under Development Action Plan for Scheduled Tribes. அடுத்ததாக எக்லாவியா மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல். ஸோ இந்த எக்லாவியா ஸ்கூல் வந்துட்டு யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரைபல் பீப்புளோட சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்துட்டு இது எக்ஸ்க்ளூசிவாக எக்லாவியா மாடல் ஸ்கூல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் 3 years சென்டர் will recruit 38,800 teachers and support staff for 750 Eklavya Model Residence School serving 3.5 lakh tribal students. வாட்டர் ஃபார் ட்ராட் ப்ரோன் ஏரியா. ஸோ சில ஏரியாவில் வந்துட்டுனா மழை பெய்யாது, தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அப்பர் பாத்ரா ப்ராஜெக்ட் சென்ட்ரல் அசிஸ்டன்ட் ஃபார் 5,300 crore வில் பி கிவன். ஸோ அந்த மிஷனுக்காக, அந்த ப்ராஜெக்ட்காக 5,300 crores வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணாங்க இது வந்துட்டு எக்ஸாம்பிளாக கேட்கக்கூடியது இல்லை. பட் லைக் இந்த எக்லாவியா மாடல்னால் என்ன, அதாவது இந்த எக்லாவியாங்கிற வார்த்தை வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு அடிக்கடி நியூஸில் நம்ம கேள்வி போகிறோம். இது வந்துட்டு என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்துட்டு பிவிடிஜிஸ். இப்போ இந்தியாவில் வந்துட்டு எவ்வளோ பிவிடிஜிஸ் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 75. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்க சான்சஸ் இருக்குது. மெயின்ஸில் வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே மெயின்ஸில் எழுதலாம். அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா சோஷியல் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் மூலியமாக ஸ்கீம் தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் சைட்லேருந்து நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம எழுதலாம். ஓகே. அடுத்ததாக பிஎம் ஆவாஸ் யோஜனா. இது வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இது. ஸோ ஓவர் அவுட்லே ஆஃப் பிஎம் ஆவாஸ் இஸ் பீங் என்ஹான்ஸ்ட் பை 66%. பாரத் ஸ்ரீ, தட் இஸ் பாரத் ஷேர்ட் respiratory of inscriptions, it will be set up in digital epigraphy museum. The digitalization of 1 lakh Asian inscriptions in the first stage.
ஸோ பாரத் ஸ்ரீ அப்படின்னா என்னென்னா இட் டீல்ஸ் அபவுட் தி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது ஏஷியன்ட்டில் வந்துட்டு லைக் இந்த கல்வெட்டில் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுக்காக அல்லது எபிகிராஃபி மியூசியம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாரத் ஸ்ரீ அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சப்போர்ட் ஃபார் புவர் பிரிசனர்ஸ், ஃபார் புவர் person who are in prison are unable to afford the penalty or bail amount, the required financial support will be provided. ஸோ இப்போ நம்ம அதாவது ப்ரையாரிட்டி 2ல் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு சின்ன ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் ப்ரோக்ராம். ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டத்தை வந்துட்டு நம்ம அப்லிஃப்ட் பண்ணோம், அங்கேயும் டெவலப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும். ஸ்டேட் டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகும். ஓகேவா. ஸோ அஜெண்டா என்னென்னு பார்க்கும்போது ஒரு வில்லேஜ் டெவலப் பண்ணோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டே வந்துட்டு டெவலப் ஆகும். எல்லா ஸ்டேட்டும் டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வில் பி டெவலப். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அஜெண்டா. ஸோ ரூட் லெவல்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அடுத்ததாக எக்லாவியா மாடல் ஸ்கூல், அதாவது ட்ரைபல் பீப்புளோட பசங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்கூல்ஸ் தான் இந்த எக்லாவியா மாடல் ஸ்கூல். நெக்ஸ்ட் இஸ் பாரத் ஸ்ரீ. பாரத் ஸ்ரீனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், எபிகிராஃபி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு லைக் டிஜிட்டலைசேஷன் பண்ணணும். இப்போ நிறைய ஓலைச்சுடியிலலாம் வந்து எழுதியிருப்பாங்க, அது வந்துட்டு இந்த ஃப்ளட் டைம்லையோ அல்லது வந்துட்டு அந்த டைம் ஏஜ் ஆக ஆக அது என்ன ஆகும்னா அதெல்லாம் மக்கி போக ஆரம்பிச்சிடும், அதாவது பவுடர் ஆகிடும் அல்லது மக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அந்த நியூஸ் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஆகும், அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு பாரத் ஸ்ரீ அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக சப்போர்ட் ஃபார் ப்ரிசனர்ஸ், அதாவது நிறைய பேர் வந்துட்டு பெயில் கூட வாங்க முடியாமல் அஃபோர்ட் பண்ண முடியாமல் வந்துட்டு அவங்க ஜெயிலே இருப்பாங்க. அவங்க தப்பு லைக் ரொம்ப ஹீனஸ் க்ரைம்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அல்லது வந்துட்டு இன்னும் ஒரு விசாரணை ஒரு சந்தேக கேஸ்லேயே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம பெயில் தரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம் புவர் ப்ரிசனர்ஸ். அடுத்ததாக வந்துட்டு பிரதான் மந்திரி பிவிடிஜி டெவலப்மெண்ட் மிஷன்ஸ், அதாவது பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 75 பிவிடிஜிஸ் வந்துட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ இவங்களோட டெவலப்மெண்ட்காக அதாவது பிஎம் பிவிடிஜி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிரதான் மந்திரி பிவிடிஜி டெவலப்மெண்ட் மிஷன். நெக்ஸ்ட் இஸ் ட்ராட் ஏரியாவில் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணுறது, அதாவது வாட்டர் வந்து ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுக்குறது. நெக்ஸ்ட் இஸ் பிஎம் ஆவாஸ் யோஜனா, அதாவது எல்லாருக்கும் வீடு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரையாரிட்டி செக்டார் 3ல் வந்துட்டு நம்ம பார்த்தது. அடுத்ததாக ப்ரையாரிட்டி 3 தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் as driver of growth and jobs. Capital investment outlay is being increased to 10 lakh crore which would be 3.3% of GDP. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட பார்க்கும் போது ஒரு 10 lakh crore வந்துட்டு இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது என்னென்னா ஜிடிபியில் 3.3% வந்துட்டு இதோட ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். It is budgeted at 4.5% of GDP. ஸோ 4.5% of GDP வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் சப்போர்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். Continue the 50-year interest-free loan to state government for one more year with significantly enhanced outlay of 1.3 lakh crore. Enhancing opportunities for private investment in infrastructure. Establishing new infrastructure finance secretariat. More private investment in infrastructure including railways, roads, urban infrastructure and power. So railways, roads, urban power, urban infrastructure as well as powerல வந்துட்டு என்னன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துது இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இந்த மாதிரி செக்டர்ஸ்லேயும் வந்துட்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக என்ஷூரிங் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஓகே.
ஸோ இந்த ஆஸ்பெக்ட் அதாவது இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் அதாவது இந்த சொசைட்டிலே இருக்கக்கூடிய லாஸ்ட் பர்சன் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டோட வெல்ஃபேராக இருக்கட்டும் போய் சேரணும், அவங்களும் வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் சில ப்ரொவிஷன்ஸ் அதாவது சில ஸ்கீம்ஸ் சில வெல்ஃபேர்ஸ் வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் திங் harmonized master line infrastructure. It will be reviewed by an expert committee to become suitable for Amrit Kal. Railways, a capital outlay of 2.4 lakh crore is highest ever outlay. So railways வந்து கிட்டத்தட்ட 2.4 lakh crore வந்து allocate பண்ணியிருக்காங்க. Next is logistics பார்க்கும்போது 100 critical transport infrastructure projects for the last and first mile connectivity for port, coal, steel and fertilizers, food grains sectors have been identified. அடுத்ததாக ரீஜனல் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 50 additional airport, heliports, water aerodromes and advanced landing ground will be leveled for improving regional air connectivity. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 ஏர்போர்ட் ஹெலிபோர்ட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதாக பிளான் வச்சுருக்காங்க. கோஸ்டல் ஷிப்பிங் ஸோ த்ரூ டு பி ப்ரொமோட்டட் த்ரூ PPP அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ கோஸ்டல் ஷிப்பிங்லேயும் வந்துட்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால சில ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்ம ப்ரையாரிட்டி 3 பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் டிரைவர் ஆஃப் க்ரோத் அண்ட் ஜாப்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து க்ரோத் இருக்கும், க்ரோத் இருந்தால் லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்துட்டு இல்லை ஒர்க் பண்ணுறாங்க ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்துட்டு க்ரோத் இருக்கும் இல்லையா. ஸோ ஜிடிபி வந்துட்டு அதிகமாகும். நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், support to state government for capital investment, enhancing opportunities for private investment in infrastructure. அடுத்ததாக ensuring last mile connectivity. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நிறைய ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 ஏர்போர்ட்ஸ் ஹெலிபோர்ட்ஸ் ஏரோட்ரோம் இதெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கோஸ்டல் ஷிப்பிங்கில் PPP மாடல் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக 100 critical transport infrastructure projects வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரயில்வேல இது வரைக்கும் இல்லாத ஹையஸ்ட் எவர் அவுட்லே வந்துட்டு அதான் கிட்டத்தட்ட ஒரு 2.4 lakh crore வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹார்மோனைஸ்ட் மேட்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்ததாக அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ அர்பன் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது சஸ்டைனபிள் சிட்டிஸ் ஆஃப் டுமாரோ அதாவது ஸ்டேட்ஸ் அண்ட் சிட்டிஸ் வில் பி என்கரேஜ் டு அண்டர்டேக் urban planning reforms and actions. ஸோ urban planning reforms and actions ஸோ சில அர்பன் பிளானிங்கில் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணுறாங்களே. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த ஸ்டேட் வந்துட்டு என்கரேஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்துட்டு இன்க்ளூஸ் பண்ணி அவங்களோட கன்சல்ட் அவங்களோட வியூஸும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு சில ரீஃபார்ம்ஸ் பண்ணுறதோ இல்லைனா டெவலப்மெண்ட் பண்ணுறது பற்றி தான் பேசுவாங்க. Next is making cities ready for municipal board through property tax governance reforms and ring fencing users charges on urban infrastructure. Urban Infrastructure Development Fund will be established through use of priority sector lending shortfall. This will be managed by National Housing Bank for creation of urban infrastructure in Tier 2 and Tier 3 cities. Urban sanitization, that is 100% mechanical desludging of septic tank and sewers to transition from manhole to machine hole mode. அதாவது இருக்கக்கூடிய இந்த ட்ரைனேஜ் வேஸ்ட் செப்டிக் டேங்க் வேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு ஹியூமனோட வேஸ்ட் ஒரு இன்னொரு ஹியூமன் வந்துட்டு போய் க்ளீன் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா மேன் ஹோல் பதிலாக இப்போது மெஷின் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய மெஷின் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா 100% மெக்கானிக்கலாக இருக்கும், அதாவது பை ரோபோட்ஸாக இருக்கட்டும் அல்லது பை மெக்கானிக்கலாக இருக்கட்டும் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். இனிமேல் ஒரு ஹியூமனோட வேஸ்ட் இன்னொரு ஹியூமன் வந்துட்டு க்ளீன் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் enhanced focus will be provided for scientific management of dry and wet waste. ஸோ ட்ரை வேஸ்ட் அண்ட் வெட் வேஸ்ட்டை வந்துட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அர்பன் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடியது. ஸோ ப்ரையாரிட்டி 4 பார்க்கும்போது அன்லீஷிங் த பொட்டென்ஷியல், அதாவது இட் இஸ் அபவுட் குட் கவர்னன்ஸ். ஸோ குட் கவர்னன்ஸ்க்காக என்னென்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் ஜன் ஆவாஸ் பில்.
introduced for furthering the trust-based governance and amend 42 central acts. ஸோ கிட்டத்தட்ட 42 சென்ட்ரல் ஆக்ட் வந்துட்டு அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, மக்களுக்கு வந்துட்டு அந்த கவர்னன்ஸ் மேலே, அந்த பாலிசி மேலே, அந்த ஸ்கீம் மேலே, கவர்மெண்ட் மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரணும். ஓகேவா? ஜன் அப்படின்னா என்ன, பப்ளிக் விஸ்வாஸ் அப்படின்னா என்ன, நம்பிக்கை. ஓகேவா? ஸோ மக்களுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் மேலேயோ இல்லை கவர்மெண்ட் வந்துட்டு லைக் இந்த செலவு பண்ணுறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஊழல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஓகே, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். மக்களோட காசு எடுத்து தான் இவங்க வந்துட்டு ஸ்கீம் பண்ணுறாங்க, வெல்ஃபேர்லாம் பண்ணுறாங்க. அப்போது மக்கள்கிட்ட வந்துட்டு டேட்டா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபண்டு நாங்கள் வந்துட்டு அலோகேட் பண்ணோம், அதில் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிக்கலாம், இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த அமௌண்ட் வந்துட்டு நாங்கள் வேறு ஏதாவது ஸ்கீமுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இவங்க டீட்டெயிலாக எல்லா ரிப்போர்ட்டும் வந்துட்டு டேட்டாவும் வெளியில் விட்டுருணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்ததாக நேஷ்னல் டேட்டா கவர்னன்ஸ் பாலிசி டு அன்லிஷ் innovation and research by startups and academia. Center of Excellence for Artificial Intelligence for realizing the vision of Make in India and Make AI Work for India. 3 centers of excellence for AI will be set up. இப்போ எல்லாமே வந்துட்டு என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ டெக்னாலஜின்னு வந்துட்டாலே நமக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம வந்துட்டு இன்னும் எக்ஸல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும், செட்டப் பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் நோ யோர் கஸ்டமர் ப்ராசஸ். இப்போது ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நோ யோர் கஸ்டமர் ஃபார்ம், அதாவது கேஒய்சி ஃபார்ம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். அது வந்துட்டு கரெக்டாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு நோ யோர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லும். இது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லோன் எடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு புது பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம கேஒய்சி ஃபார்ம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸை வந்துட்டு ரொம்ப டீடியஸாக இருக்கும். ஸோ அதாவது இழுத்தடிக்கிற ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும். ஸோ சிம்பிளாக ஒரு ப்ராசஸ் இருந்தால் தான் நிறைய பேர் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப டீடியஸாக இருந்தால் யாரும் வந்துட்டு முன்னுக்கு வர மாட்டாங்க. ஸோ ப்ராசஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்கோ அவ்வளோ பேர் வந்துட்டு அதை இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் நோ யோர் கஸ்டமர் ப்ராசஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அடாப்டிங் அ ரிஸ்க் பேஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச். Next is one-stop solution for identity and address updating by using DigiLocker service and Aadhaar as foundational identity. Next is common business identifier. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்காம, நிறைய இந்த டாக்குமெண்ட் கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட் கொண்டு வா, அந்த ப்ரூஃப் வேணும், இந்த ப்ரூஃப் வேணும் அப்படின்ட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கேட்காம சிம்பிளாக பேன் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப, அதாவது பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். இந்த பேன் கார்டு வில் பி யூஸ்ட் ஆஸ் அ காமன் ஐடென்டிஃபையர் ஃபார் ஆல் டிஜிட்டல் சிஸ்டம் ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ எந்த டிஜிட்டல் சிஸ்டம்னாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி மூலயமா எந்த டிஜிட்டல் சிஸ்டம் அதை வந்துட்டு அக்வயர் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பேன், அதாவது பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் யூனிஃபைட் ஃபில்லிங் ப்ராசஸ் for obviating the need for separate submission of the same information to different government agencies. Next is towards transparent as well as accountable administration. First one enna Vivad Se Vishwas, one that is relief for MSME. In case of failure by MSME to execute contract during the COVID period, 95% of the fortified amount relating to bid or performance security will be returned to them by government and government undertakings. Next is Vivad Se Vishwas 2. It is about the settling contract disputes, and this is done by offering graded settlement terms depending on the pendency level of the dispute. Next is result based financing. இன்புட் பேஸ்ட் டு ரிசல்ட் பேஸ்ட், அதாவது இன்புட் பேஸ்ட்லேருந்து இப்போ ரிசல்ட் பேஸ்ட் ஃபினான்சிங் வந்துட்டு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறாங்க பிகாஸ் ஃபார் த பெட்டர் அலோகேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் இஸ் இ-கோட். ஸோ 3 phases ஆஃப் இ-கோட் ப்ராஜெக்ட் வில் பி லான்ச். ஸோ இ-கோட்ஸ் வந்துட்டு செட்டப் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபின்டெக் சர்வீசஸ், அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், ஷார்ட்டாக ஃபின்டெக் அப்படின்ட்டு சொல்லுவோம். To enable more fintech innovative services, scope of document available in DigiLocker
for individuals will be expanded. Entity DigiLocker. An entity DigiLocker will be set up for used by MSME, large business and charitable trust. So பிஸ்னஸ்க்காகவோ அல்லது எம்எஸ்எம்இ அதாவது ட்ரஸ்ட்டுக்காகவோ வந்துட்டு ஒரு என்டிட்டி டிஜிலாக்கர் வில் பி செட்டப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சார். டிஜிலாக்கர் வந்துட்டு லான்ச் பண்ணப்படும். அடுத்ததாக 5G சர்வீசஸ். 100 labs for developing applications using 5G services will be set up in engineering institutions. ஸோ எல்லா இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் 5G சர்வீஸ் மூலியமாக நான் நிறைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு 100 லேப் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். ஸோ இப்போ டைமண்ட் வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற காஸ்ட்டை விட நமக்கு வரக்கூடிய டைமண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ டைமண்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதை பாலிஷ் பண்ணி அது மார்க்கெட் போய் சேல் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்டு வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும் போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறத வச்சு கம்பேர் பண்ணும் போது நம்ம வந்துட்டு அதிகமாக எக்ஸ்ட்ராக்ஷன் பர்பஸ்க்கு வந்து செலவு பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது லாஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா லேப்லேயே டைமண்ட் செய்யலாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு என்னென்னா நம்ம ஒரிஜினல் டைமண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு குவாலிட்டியில் அதே அந்த ஷைனிங்னஸோட லேப் க்ரோன் டைமண்ட் வந்துட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நிறைய டெக்னாலஜி அண்ட் இன்னோவேட்டிவ் டிரைவிங் எமர்ஜிங் செக்டர் வந்துட்டு இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மோரோவர் இதில் வந்துட்டு என்னென்னா ஹை எம்ப்ளாய்மெண்ட் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. A research and development grant will be provided to one of the IITs for 5 years. ஸோ இருக்கக்கூடிய ஐஐடிஸில் ஏதாவது ஒரு ஐஐடிஸுக்கு வந்துட்டு R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே அமௌண்ட் அதாவது கிராண்ட் வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும், இதனால் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ லைக் நம்ம அதில் போய் மைனிங் பண்ணி அதில் போய்ட்டு ட்ரில் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன ஆகும், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஆகும், அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும் இல்லையா. அண்ட் மோரோவர் மேன்மேட் ஒரு ஷேக்கினஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மேபி அர்த்குவேக் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம லேப்லேயே வந்துட்டு டைமண்ட்ஸை ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் க்ரோத். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரையாரிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. போத் ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் சரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா மேக் ஷியோர் தட் என்விரான்மெண்ட் பற்றின எந்த கொஷின் கேட்டாலும் க்ரீன் எனர்ஜி பற்றின எந்த கொஷின் கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணால் உங்களோட ஆன்சர் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிற கேண்டிடேட்ஸ் மேக் ஷுர் தட் இந்த க்ரீன் எனர்ஜி க்ரீன் க்ரோத் ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் வந்துட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். மேக் ஷுர் தட் திரும்ப நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடான க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும் அல்லது க்ரீன் க்ரோத் வாட் எவர் which is related to environment as well as pollution less environment பற்றின ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஓகே, இப்போ நம்ம நிறைய வந்துட்டு ஹைட்ரஜன் ஃபியூவலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஃபெசிலிட்டேட் transition of the economy to low carbon intensity. The target is to reach an annual production of 5 MMT by 2030. So 2030 குள்ள 5 MMT நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது நம்மளோட டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். டெவலப்பிங் கெப்பாசிட்டி ஆஃப் 4000 MWH will be supported with viability gap funding. Renewable energy evacuation interstate transmission system for evacuation and grid integration of 13 gigawatt renewable energy from LAKH. Amrit Dharohar. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் இந்த அம்ரித் தரோவர் அடுத்து நம்ம ஒரு சின்ன பேர்லாம் பார்ப்போம். அது வந்துட்டு ஒரு ஸ்கீம் தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அம்ரித் தரோவர் அப்படின்னா என்னென்னா ப்ரொமோட் லோக்கல் கம்யூனிட்டி யூனிக் கன்சர்வேஷன் ஸ்டைல் ஃபார் வெட்லேண்ட். ஸோ வெட்லேண்ட் பற்றி டீல் பண்ணுற ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இட்ஸ் நாட் அ ஸ்கீம், இட்ஸ் அ ப்ரோக்ராம். ஸோ வெட்லேண்டை நம்ம கன்சர்வேட் பண்ணணும், அதுவும் லோக்கல் கம்யூனிட்டி மூலியமாக அவங்களோட லோக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம அந்த வெட்லேண்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சர்வேட் பண்ணணும்.
அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னா அம்ரித் தரோஹர். ஸோ அம்ரித் தரோஹர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் சொல்கிறேன், அம்ரித் தரோஹர் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ப்ரோக்ராம் டு கன்சர்வேட் wetland by using local community unique conservation style. Okay, it will be implemented in next 3 years to encourage optimal use of wetlands. Next is green credit program. It is also very important. So green credit program அப்படின்னா என்னென்னா, it will be notified under Environment Protection Act. ஸோ இது வந்துட்டு எது கீழே வருது அப்படின்னா Environment Protection Act கீழே வருது. Inducing behavioral change and incentivize environmentally sustainable and responsive actions by companies, individuals and local bodies. ஸோ ஒரு பிஹேவியர் சேஞ்ச் வந்துட்டு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்விரான்மெண்ட் தான் முக்கியம். என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையானது வந்துட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் மெத்தட், அதாவது எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர்த்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிஹேவியர் மைண்ட் சேஞ்ச் வந்துட்டு பப்ளிக் மத்தியில் கொண்டு வரணும். ஸோ அது எய்தர் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், லோக்கல் பாடிஸாக இருக்கலாம், அவங்களோட இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு பேசணும். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட்லி சஸ்டெயினபிளாக டெவலப் ஆகணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இஸ் PM Pranam, another most important program which can be asked. ஓகேவா? ஸோ PM Pranam அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா Program for Restoration, Awareness, Nourishment and Amelioration of Mother Earth. ஓகேவா? ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, aim to incentivize states and union territories to promote alternative fertilizers and balance use of chemical fertilizers. ஸோ நிறையா வந்துட்டு நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் அதிகம் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் வந்துட்டு அதிகமாகும் இல்லையா? இப்போது ஒரு நாளில் ஒரு பேர் WHO ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்கு, அதாவது இந்தியாவில் 4 பேருக்கு ஒருத்தங்க வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க. அதாவது கேன்சர் சர்வைவல்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். பட் இது ஏன் தேவையில்லாது, இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம க்ராப்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறோம், இன்செக்டிசைட், ஹெர்பிசைட், இந்த மாதிரி நிறைய நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் உள்ள இன்ஃப்யூஸ் ஆகுது. அதை நம்ம இன்டேக் பண்ணும் போது, அது சாப்பிடும் போது நம்ம பாடிக்குள்ளேயும் அது வந்துடுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பயோ அக்ளுமுலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ தட் அது வந்துட்டு ஆர்கானிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்கானிக்காக இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு ஒரு நரிஷ்மெண்ட் வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சாயில் ஃபர்டிலிட்டி வந்துட்டு அதை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நிறைய ஃபர்டிலைசர்ஸ் நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த டாப் சாயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஹியூமஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு என்ன, அந்த ஃபர்டிலிட்டி ஆஃப் தட் சாயில் வந்துட்டு போயிடும். ஒன்ஸ் அந்த ஃபர்டிலிட்டி போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு எந்த அக்ரிகல்ச்சரும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகே? ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் லைஃப் ஆஸ் வெல் அஸ் மதர் எர்த், அதாவது அந்த லேண்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபர்டிலைசர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் கெமிக்கல் ஃபர்டிலைசர், கெமிக்கல்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதாவது நம்ம நேச்சுரலாக என்ன ஃபர்டிலைசர் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு நமக்கு நீம் கோட்டட் யூரியா வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், இன்செக்டிசைட்ஸ்க்கு பதிலாக வந்துட்டு நீம் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா PM Pranam. ஓகே? ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம் பேர் என்னது? அம்ரித் தரோஹர். அம்ரித் தரோஹர் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பேர் என்னென்னா வெட்லேண்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ப்ரோக்ராம் டு கன்சர்வேட் வெட்லேண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதாவது PM Pranam. ஸோ PM Pranamனா என்னென்னா இட் இஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி லேண்ட் fertility, that means soil fertility as well as to promote alternative fertilizers. சரியா? நெக்ஸ்ட் இஸ் கோபர் தான். இதுவும் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோக்ராம். கோபர் அப்படின்னா என்னென்னா கவுடங். ஓகேவா? ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்ஸஸ் தான். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நம்ம கோபர் தான் ஷார்ட்டாக சொல்கிறோம். 500 நியூ வேஸ்ட் டு வெல்த் பிளான்ஸ். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம வெல்த்தாக மாற்றுறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு சர்க்குலர் எக்கனாமி. சர்க்குலர் எக்கனாமின்னா என்னது? ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ். சரியா? அதே மாதிரி தான் நம்ம இப்படி டயக்ராம் போடும்போது எப்படி போடுவோம்? இப்படி RRR போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஓகே? ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு சர்க்குலர் எக்கனாமி, ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ். சரியா?
ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3R அல்லது சர்க்குலர் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ்ட் ஆன் பண்ணி தான் வந்துட்டு இதை கோபர்தான் ப்ரோக்ராம் ஸ்கீம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா வேஸ்ட்டை வந்துட்டு வெல்த்தாக மாற்றுது. ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ஸ், urban plants, community or cluster based plants. Next is Bharatiya Prakratik Kheti Bio Input Resource Center. 10,000 Bio Input Resource Center will be set up, creating a national level distributed micro fertilizers and pesticides manufacturing network. Aim is that over the next 3 years, government will facilitate 1 crore farmers to adopt natural farming. So Bharatiya அப்படின்னா நேஷ்னல், ஓகேவா. பிராக்ரத்திக் அப்படின்னா என்விரான்மெண்ட், அதாவது நம்மளோட ட்ரெடிஷ்னல் என்விரான்மெண்ட், ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். கேத்தி அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஓகே, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது நமக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அதாவது பாரதிய பிராகிருத்திக் கேத்தி பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர், அதாவது நம்மளோட பாரம்பரியம் யூஸ் பண்ண பாரம்பரிய மெத்தட்ஸ், ஃபர்டிலைசர்ஸோ பெஸ்டிசைட்ஸோ வந்துட்டு நம்ம அந்த காலத்தில் நம்ம பாரம்பரியமாக நம்ம எப்படி விவசாயம் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் கொண்டு வரப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 crore ஃபார்மர்ஸ் வந்துட்டு நேச்சுரல் ஃபார்மிங்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாரம்பரியம் ஃபார்மிங்னா என்ன, அந்த காலத்தில் யாரும் வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணலை. அவங்கக்கிட்ட ஆர்கானிக்காக என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஹை ஈல்ட் வெரைட்டி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடிலாம் யாரும் இவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் என்னென்னா பாரதிய பிராகிருத்திக் கேத்தி பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர். அடுத்ததாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நியூவாக இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா மிஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ். ஸோ இந்த மிஸ்டி ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் மேங்க்ரோவ், ஓகேவா. ஸோ மேங்க்ரோவ் பிளான்டேஷன்ஸ் ஆர் அலாங் த கோஸ்ட் லைன் ஆன் த சால்ட் பேன் லைன்ஸ். ஸோ மேங்க்ரோவ் மோஸ்ட்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா அந்த கடலோரம் ஒட்டி, அதாவது கோஸ்ட் லைன் ஓரம் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படின்னா பிச்சாவரம்ல இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான மேங்க்ரோவ் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது சுந்தர்பன்ஸில் இருக்குது, ஓகேவா. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ் மேங்க்ரோவ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஓஷனில் அல்லது சீல போய் மிக்ஸ் ஆகும் இல்லையா, அந்த ஏரியா, அதாவது இந்த எஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் அந்த மேங்க்ரோவ்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சவுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்னா ஓஷனை சுற்றினதாக இருக்குது. ஸோ அந்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணணும். ஸோ இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். பிகாஸ் தே ஆர் தி கார்பன் செக்வஸ்ட்ரேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சுனாமி வந்துச்சு அப்படின்னா அந்த இம்பேக்டை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்துட்டு நிறைய பயோடைவர்சிட்டிஸ் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும், ஓகேவா. அண்ட் மேங்க்ரோவ்ஸ் ஆர் ஹோம் ஃபார் மெனி அக்வாட்டிக் லைஃப். நிறைய அக்வாட்டிக் லைஃப் லைக் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், கிராப், ஷ்ரிம்ப், இந்த மாதிரி என்ன அக்வாட்டிக் லைஃப் வேணாலும் இருக்கட்டும், இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்துட்டு அது ஒரு ஹேபிட்டட், அதாவது ஒரு ஹோம் மாதிரி யூஸ் பண்ணிக்கும், சரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மேங்க்ரோவ்ஸ் பற்றின. இப்போ கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அது வந்துட்டு நம்ம மறுபடியும் பழைய மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா இந்த மேங்க்ரோவ்ஸ், வெட்லைன்ஸ், இதுங்களோட ரோல் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ அதனால தான் மேங்க்ரோவ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த மிஸ்டி. அதே மாதிரி வெட்லேண்ட் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதாவது அம்ரித் தரோஹர், ஓகே. ஸோ அம்ரித் தரோஹர் அண்ட் மிஸ்டி, ஸோ இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி 6th பார்க்க போகிறோம், அதாவது யூத் பவர், ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0. ஸோ ஆல்ரெடி நமக்கு பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னா என்னென்னு தெரியும், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ இது என்ன 4.0 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த வருஷனில் வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நமக்கு ஒர்க் பண்ணவோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய
கம்பெனிஸில் ஒரு நம்ம யங்ஸ்டர்ஸ் போய் அங்கே ஒர்க் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை இல்லையா. ஸோ ஸ்கில் வந்துட்டு அதிகமாக தேவை. அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ஃபாரினில் போய் படிக்க போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கும் அவங்களுக்கு ஸ்கில் தேவை இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீக் பண்ணுறதுக்காக நம்மளோட யூத்ஸ்க்கு தரக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தான் நம்ம பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் 4.0. Next is Unified Skill India Digital Program for enabling demand-based formal skilling, linking with employees include MSME, facilitating access to entrepreneurship scheme. Next is National Apprentice Promotion Scheme to provide stipend support to 47 lakh youth in 3 years. Direct benefit transfer under Pan-India National Apprentice Program scheme will be rolled out. அதாவது ஒரு செக்டாரில் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அப்ரெண்டிஸ் ஒரு 1 இயருக்கு வந்து அவங்க ட்ரைனிங் தருவாங்க. இன்க்ளூடிங் அவங்க வந்து மாதம் ஸ்டைஃபண்ட் ஒரு 9K 10K வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ சேலரியோட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 இயருக்கு ஒரு ஜாப் ட்ரைனிங் வந்துட்டு தரப்படும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம். நெக்ஸ்ட் இஸ் பூஸ்டிங் டூரிசம் வந்துட்டு நம்ம பூஸ்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அட்லீஸ்ட் 50 destinations will be selected through the challenge mode and developed as complete package for domestic and foreign tourists. அதாவது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபேஸ் பை ஃபேஸ் தான் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு 50 டெஸ்டினேஷன் ஒரு 50 பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே அவங்களால என்னென்ன டெவலப் பண்ண முடியும், அதாவது க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பர் லைக் ரெசார்ட் ஃபெசிலிட்டிஸ், ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், க்ளீன் வாட்டர் இருக்கணும், சரௌண்டிங் வந்துட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு டெவலப்மெண்ட் பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே பண்ணுவாங்க. அடுத்ததாக sector specific skilling and entrepreneurship development will be developed to achieve the objectives of தேக்கோ அப்னா தேஷ் இனிஷியேட்டிவ். ஸோ தேக்கோ அப்னா தேஷ் இனிஷியேட்டிவ் அப்படின்னா நம்ம கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்டாரில் ஒர்க் பண்ண தகுதியான சில இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போது கார் இண்டஸ்ட்ரி, அதாவது நமக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் தரணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தோன்னா அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் டயர் செய்கிறதுக்கு அல்லது நட் போல்ட் செய்கிறதுக்கு வந்து அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க ஒரு லேத் மிஷின் மாதிரி வச்சுட்டு நட்டு போல்ட் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அவங்களே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னென்னா எம்எஸ்எம்இ அல்லது என்டர்ப்ரனர்ஷிப் வந்து லைக் ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ லைக் அந்த கோர் பேஸில் வந்துட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக அவங்க ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப் ஆகிப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் under the Vibrant Villages program, tourism infrastructure amenities will be facilitated in broader villages. So ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்துட்டு டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அம்யூனிட்டிஸ் வந்துட்டு டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் செட்டிங் அப் ஆஃப் யூனிட்டி மால் இன் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு யூனிட்டி மால் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த யூனிட்டி மாலுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஈரோடில் மஞ்சள் ஃபேமஸ், காஞ்சிபுரமில் வந்துட்டு சில்க் ஃபேமஸ் இல்லையா. ஸோ கோயம்புத்தூர்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்துட்டு அங்கே வெட்கான் ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி திண்டுக்கல் எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல் பூட்டு ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஃபுட்டு அது எடிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா திண்டுக்கல் வந்துட்டு கோவில்பட்டி கடல மிட்டாய் வந்துட்டு ஃபேமஸ். அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஃபேமஸ். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட்டை வந்து எடுத்து ஒரு மால் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சென்னையில் வந்துட்டு ஒரு மால் மாதிரி இருக்குது அப்படின்னா தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு தமிழ்நாடுக்கு ஜிஐ டேக்கோட ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த மாலில் வச்சுப்பாங்க. ஸோ டூரிஸ்ட் ஃபாரினர்ஸ் யாருனா வராங்க லைக் ஏர்போர்ட் கிட்ட வைப்பாங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வைப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ போய் யாருனாக்கு அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸ் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரே ஷாப்பில் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. மோரோவர் அந்த ப்ராடக்டோட மதிப்பு வந்துட்டு அதிகமாகும் இல்லையா. ஒன்ஸ் அப்போ ஃபாரினர் யாராவது வந்து அந்த ப்ராடக்டை வந்துட்டு வாங்குறாங்க, அது அவங்க பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க ஊரில் போய் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதை டெவலப் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா யூனிட்டி மால்னு ஒன்று இருக்கும். ஸோ யூனிட்டி மாலில் வந்துட்டு ட்ரேட் சென்டர்ஸ் பக்கத்தில், அதாவது
நிறைய மக்கள் வரக்கூடிய இடத்துல வந்துட்டு இந்த மாலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாலுக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வச்சுருவாங்க. எடிபிளாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் கிளாத்ஸ் இந்த மாதிரி வாட்டவர் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து வச்சுருவாங்க. ஸோ வரவங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அது வாங்கிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்னும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபினான்ஷியல் செக்டர். ஸோ இது வந்துட்டு ப்ரையாரிட்டி 7th. இதான் வந்துட்டு லாஸ்ட், அதான் சப்தரிஷின்னு சொன்னதில்ல லாஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் credit guaranteeing for MSME. This will enable additional collateral free guaranteed credit of 2 lakh crore. Cost of the credit will be reduced by about 1%. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு கொலாட்ரல் ஃப்ரீ, அதாவது செக்யூரிட்டி கொடுத்தா தான் நாங்கள் லோன் தருவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அவங்க எம்எஸ்எம்இ ஒருத்தவங்க வந்துட்டு நான் எம்எஸ்எம்இ பண்ணுறேன், எனக்கு லோன் வேணும், என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்பி அவங்களுக்கு லோன் தரப்படும். ஸோ இது வந்துட்டு ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ 2 lakh crore வந்துட்டு கிரெடிட் அமௌண்ட்டுக்கு தாராளமாக தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. National Financial Information Registry. It will be set up to serve as a central repository for financial and auxiliary information. This will facilitate efficient flow of credit, promote financial inclusion, foster financial stability. A new legislative framework will be govern this credit public infrastructure, and it will be designed in consultation with RBI. Financial sector regulations. To simplify, ease and reduce cost of complaints, finance sector regulators will be requested to carry out a comprehensive review of existing regulations. So இருக்கக்கூடிய regulations எல்லாமே வந்து கொஞ்சம் simplify பண்ணணும், ஈஸியாக இருக்கணும். ஓகேவா? அடுத்ததாக data embassy. For countries looking for digital continuity solutions, GIFT IFSC will be facilitate setting up of their data embassies. Next is capacity building in securities market. SEBI will be empowered to develop, regulate, maintain, enforce norms and standards for educations in the National Institute of Security Markets. So National Institute of Security Marketல இருக்கக்கூடியதுன்னா ஒரு ரெகுலேட் பண்ணோம், மெயின்டைன் பண்ணோம், ஒரு நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் செபி கண்ட்ரோலில் பண்ணப்படும். Digital payment. So fiscal support for digital public infrastructure will continue in 2023 to 24. Azadi Ka Amrit Mahotsav, Mahila Samman Bachat Patra. One-time new small savings scheme, Mahila Samman Saving Certificate MSSC, will be made available for 2 years period up to March 2025. This will offer a deposit facility up to 2 lakh in name of women or girls for tenure of 2 years at a fixed rate of 7.5% with partial withdrawal option. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேடிஸ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க, கொஞ்சம் சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு அவங்க பர்சனலாக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டில் போடும்போது அது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஃபார் உமன் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் அந்த சேவிங் ஸ்கீம்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக மஹிலா சம்மன் பச்சத் பத்ர அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது மஹிலா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமமாக ஒரு 2 lakh வரைக்கும் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு ரேட், அதாவது 7.5% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 year, அது மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 2 years வரைக்கும் இருக்குது. இன்பிட்வீன் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுப்பாங்க, அதாவது எவ்ரி 1 year ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி எப்போயோ வந்துட்டு எடுத்துக்கலாம். அது வந்துட்டு நம்ம இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணும்போது நமக்கு டீட்டெயிலாக நமக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு தெரிய வரும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா விமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து சேவிங் ஸ்கீமை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் புதுசாக மஹிலா சம்மான் பச்சத் பத்ர அல்லது MSSC மஹிலா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒன்று ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரேட், அதாவது 7.5% வரைக்கும் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு தராங்க. மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு 2 years. ஓகேவா? பெனிஃபிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக என்னென்ன கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா the maximum deposit limit for senior citizen savings scheme will be enhanced from 15 lakh to 30 lakh. அதாவது 15 lakhல இருந்ததை இப்போ 30 lakh என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கீழே.
Maximum deposit limit for monthly income account scheme will be enhanced from 4.5 lakh to 9 lakhs and single account from 9 lakhs to 15 lakh for joint accounts. Okay, so single account அப்படினா 4.5 ல இருந்து 9 க்கு மாறுது, joint அப்படினா 9 lakhs ல இருந்து 15 lakhs க்கு மாறுது. Okay, so இப்படி enhance பண்ணிருக்காங்க. Next is fiscal management. 50 years interest-free loans to states. It has to spend on capital expenditure within 2023 to 24. The loan will be partly conditional. Fiscal deficit of state will be allowed a fiscal deficit of 3.5% of GSDP, of which is 0.5% will be tied to power sector reform. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது FRBM ஆக்ட் படி நம்ம எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3% தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சாத்தியமானு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நடுவில் வந்துட்டு கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார் போகிறதுனால இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அதிகமாகுது. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3% கண்டிப்பாக வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஒரு அமௌண்ட் வரைக்கும் இவ்வளோ கார்டு நீங்கள் வந்துட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டாக ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அலௌடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3.5% ஆஃப் ஜிஎஸ்டிபி. ஸோ ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபியில் 3.5% வரைக்கும் நீங்கள் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வச்சுக்கலாம். அதுலேயும் 0.5 வந்துட்டு பவர் செக்டர் ரிலேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்ட் ஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்ட் பி, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்ட் ஏல வந்துட்டு ஒரு செக்டருக்கு எவ்வளோ ஃபண்ட் வந்துட்டு அலாட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதில் என்ன ரீஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க, என்ன நியூ ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க, அதெல்லாம் பார்ட் ஏல டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்ட் பியில் வந்து என்னென்னா டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், ஸோ டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்ட் பியில் வந்துட்டு என்னென்னா சிம்பிளிஃபைங் பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரெஜிம். ஸோ இப்போ பர்சனல் இன்கம் டேக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அப் டு 7 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு ஆனுவல் இன்கம் வந்துட்டு 7 lakhs இருக்குது அப்படின்னா அப் டு 7 + 7 and above அதாவது 7 அதாவது 0 to 7 ஓகேவா லேக் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நோ இன்கம் டேக்ஸ். ஸோ தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். அவங்களுக்கு எந்த விதமான இன்கம் டேக்ஸும் கிடையாது. The tax structure in the new personal tax regime has been changed by reducing the number of slab to 5 and increasing the tax exemption limit to 3 lakh. So the tax slab வந்துட்டு 5க்கு ரெடியூஸ் பண்ணிங்க. ஸோ 5 slabs of tax வந்துட்டு இருக்குது. and tax exemption limit வந்துட்டு reduction of highest surcharge rate from 37% to 25% under new tax regime of income tax about 2 crore. ஸோ இந்த சர்சார்ஜ் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து 37%லேருந்து 25%க்காக மாறப்பட்டிருக்கு. அதாவது 2 lakhs above இருக்கக்கூடிய இன்கம்க்கு தான் இந்த 25% ஆஃப் டேக்ஸ் ரெஜிம் போடுறாங்க. ஓகே, தட் இஸ் சர்சார்ஜ் டேக்ஸ் வந்துட்டு போடுறாங்க. New income tax regime has been made the default tax regime. However, the citizens will continue to have an option to avail benefit to have the old tax regime. ஸோ இந்த புது டேக்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பழசை அவங்க எப்படி ஓல்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட அதாவது அந்த சிட்டிசனோட விஷ் பொறுத்து தான். ஓகே, அவங்க நியூ எடுத்துக்கிட்டாலும் நியூ எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஓல்டே வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா அவங்க ஓல்டு மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் roll out of common IT return form for taxpayer convenience and strengthening of grievances redressal mechanism for further improvement taxpayer services. MSME and professionals பார்க்கும்போது currently micro enterprises will turn over of 2 crore and certain professional with turnover up to 50 lakh can avail the benefit of presumptive taxations. So the presumptive taxation யாருக்கு தரப்படும் அப்படின்னா MSME அதாவது மைக்ரோ என்டர்பிரைசஸோட டேர்ன் ஓவர் வந்து 2 crore as well as சர்டன் ப்ரொஃபஷனலோட டேர்ன் ஓவர்ஸ் வந்துட்டு 50 lakh உள்ள இருந்துச்சுன்னா அவங்களால இந்த ப்ரீசம்ப்ஷன் டாக்ஸேஷன் வந்துட்டு பெனிஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பட்ஜெட் ப்ரப்போஸ் டு என்ஹான்ஸ் லிமிட் ஆஃப் ப்ரீசம்ப்டிவ் டாக்ஸேஷன்ஸ் டு 3 crore ஃபார் micro enterprises and 75 lakh for professional with cash payment less than 5%. Any payment made to MSME shall be allowed as an expenditure only when the payment is actually made. Cooperative sector,
Benefit for the concessional tax rate of 15% to new cooperatives that commence manufacturing by 31st March 2024. Sugar cooperatives can claim payments made to sugar farmers for a period prior to assessment year 2016 to 2017 as expenditure. TDS limit on cash withdrawal is increased to 3 crores for cooperative societies. Rationalizations: removing the minimum threshold of 10,000 for TDS and clarifying taxability relating to online gaming. Conversion of gold into electronic gold receipt and vice versa will not be treated as capital gain. So the electronic gold gold or electronic gold receipt மாற்றி வைக்கிறதுலாம் வந்துட்டு it will not be treated as a capital gain. TDS can be reduced from 30 to 20% on taxable portion of EPF withdrawal in non-PAN cases. So EPF withdrawal அதுவும் non-PAN casesல வந்துட்டு TDS rate வந்து 30லேருந்து 20% reduce பண்ணுறாங்க. Taxation on income from market linked debentures. EEE status to Agniveer fund. ஸோ இந்த அக்னிவீர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம அக்னிபத் ஸ்கீம் அக்னிவீர்னு டீட்டெயிலாக நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நியூ பட்ஜெட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்ட் பை அக்னிவீர்ஸ் என்ரோல்ட் இன் அக்னிபத் ஸ்கீம் 2022 ப்ரொப்போஸ் டு பி எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸஸ். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. Others like extension of period of tax benefit to fund relocating of IFSC gift city till March 21st to 2025, allowing carry forward of losses on strategic disinvestment including that of IDBB banks. So இதெல்லாம் வந்து என்னன்னா exemption cases. Okay, so இப்போ வந்து என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்தில் மணி வருது, அதாவது எந்த விதத்தில் அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது, எந்தெந்த விஷயத்துலனா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது என்னென்னா ரெவென்யூ, கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வரவு. ரெட் கலரில் இருக்கிறதுலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய செலவு, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் திஸ் இஸ் ரெவென்யூ. ஸோ எதில் எதுனா கவர்மெண்ட்டுக்கு காசு வருது அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான பர்சன்டேஜ் எதில் வருது அப்படின்னா 34% வந்துட்டு கடன் வாங்குற மூலிமா வருது. அதாவது IMF, வேர்ல்டு பேங்க், AIIB இந்த மாதிரி பேங்க் கிட்டலாம் கடன் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ 34% ஃபார் பாரோயிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ்லேருந்து வருது. அடுத்த ஹையஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ்டிலேருந்து வருது, அதாவது 17% வந்துட்டு ஜிஎஸ்டிலேருந்து வருது. நெக்ஸ்ட்டு 15% வந்துட்டு இன்கம் டேக்ஸ்லேருந்தும் கார்பரேஷன் டேக்ஸ்லேருந்தும் வருது. ஓகேவா? அடுத்ததாக யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிலேருந்து 7%, நான் டேக்ஸ் ரெசிப்ட்லேருந்து 6%, கஸ்டம்ஸ் கிட்டேருந்து 4%, நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லேருந்து 2% வருது. ஓகேவா? ஸோ இது ஏன் நம்ம இவ்வளோ எலாபரேட்டாக பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்துட்டு க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த ஃபேக்டர்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வரவு வருது அப்படின்ட்டு க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் அல்லது சீக்வன்ஸ் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் 3 to 4 டேட்டாஸ் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 34% வந்துட்டு த்ரூ பாரோயிங்ஸ் மூலியமாக நமக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வரவு வருது. அடுத்ததாக ஜிஎஸ்டிலேருந்து 17%, 15 வந்து இன்கம் டேக்ஸும் கார்பரேட் டேக்ஸும், இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில டேட்டாஸ் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கவர்மெண்ட் எதில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் எந்த பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் 20%. அது ஓகேவா? அதாவது இங்கேருந்து வாங்குதில்ல, கடன் வாங்குது. அப்போ அந்த கடனுக்கு நம்ம திருப்பி வட்டி பே பண்ணணும் இல்லையா? ஸோ வாங்குகிற கடனில் ஆல்மோஸ்ட் 20% அமௌண்ட் எதுக்கு போகுது? அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்கே போயிடுது. அதுக்கு அடுத்ததாக 18%, அதாவது ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு அந்த டேக்ஸஸில் வந்து ஷேர் பண்ணி தரணும். இங்கே ஜிஎஸ்டி, அடுத்ததாக ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? என்ன தான் இதுலேருந்து அதிகமாக வரவு வந்தாலும் இதில் பாதி வந்து ஸ்டேட்டுக்கு நம்ம அகைன் பிரித்து தரணும். அடுத்ததாக சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் லெவலில் நம்ம நிறையவே வருது இல்லையா? ஸோ அதில் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் 17% வந்துட்டு செலவு பண்ணுது. அடுத்ததாக சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் 9%,
ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் வந்துட்டு ஒரு 9%, டிஃபென்ஸில் 8%, அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் ஒரு 8%, சப்சிடிஸில் கிட்டத்தட்ட ஒரு 9%, பென்ஷன்ஸ் தரதுக்கெலாம் வந்துட்டு 4% யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதிகமாக எதுக்கு செலவு பண்ணுது அப்படின்னா வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுல 20%. அடுத்ததாக ஜிஎஸ்டியில் வரக்கூடிய வரவை பிரித்து தரணும், ஷேர் பண்ணணும் இல்லையா, அதில் வந்துட்டு 18% செலவு பண்ணுது. சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் வந்துட்டு ஒரு 17%, சென்ட்ரல் ஸ்கீமில் வந்துட்டு ஒரு 17%, சென்ட்ரல் ஸ்பான்சர்டில் 9%. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது சப்சிடிஸில் ஒரு 7%, பென்ஷன் தரல ஒரு 4%, டிஃபென்ஸ்க்கு 8% செலவு பண்ணுது. ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் டேக்ஸஸில் இப்போ என்ன புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்சஸ் இன் ஜிஎஸ்டிஸ் லாஸ். Decriminalization of certain offences under Section 132 of CGST Act 2017, that is obstruction or preventing any officer in discharge of his duties, deliberate tempering of material evidence, failure to supply the information, reducing the compounding of offences from the present range of 50% to 150% of the tax amount to the range of 25% to 100%. So the compounding of the offences வந்து reduce பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக raising the minimum threshold. So the tax amount for launching prosecution under GST from 1 crore to 2 crore. So இந்த minimum threshold வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 crore-லேருந்து 2 crore-க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Sections 37, 39, 44 and 52 of the CGST Act 2017 are amended to restrict filing of return to a maximum period of 3 years from due date, and proposed to enable unregistered supplies and the composition taxes to make interstate supply of goods through e-commerce operators. Changes in customs law பார்க்கும்போது Customs Act 1962 to be amended to specify a timeline for 9 months from the date of filing applications for passing final order of the settlement commission. So இந்த மாதிரி நிறைய ரீஃபார்ம்ஸ், நிறைய ஆக்டில் வந்துட்டு ரீஃபார்ம்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பட்ஜெட்டோட டுவர்ட்ஸ் லாஸ்ட் வந்தாச்சு. நம்ம ஒரு செக்டாரில் வந்துட்டு அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரீன் மொபிலிட்டி. ஓகேவா? ஸோ க்ரீன் மொபிலிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு அவாய்ட் காஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ், பட்ஜெட் ப்ரப்போஸ் டு எக்ஸம் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஜிஎஸ்டி பெய்ட் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ். ஸோ பயோகேஸில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸப்ஷன்ஸ் டு பி எக்ஸ்டெண்டட் டு இம்போர்ட் ஆல் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் machinery required for manufacture of lithium ion cells for batteries used in electric vehicles. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரிஸில் கஸ்டம் டியூட்டிஸில் சப்போஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து கஸ்டம் டியூட்டிஸ் எக்ஸம்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஐடிஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு டு டீப்பன் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ், ரிலீஃப்ஸ் இன் customs duty on import on certain parts and inputs like camera lens. Next is BCD, that is basic custom duty to be reduced on parts of open cells of TV panels in 2.5%, and the concessional duty on lithium ion cells for battery will continue for another 1 year. So electrical பார்க்கும்போது to rectify inversion of the duty structure and encourage manufacturing of electric kitchen chimneys, increase in BCD on electric kitchen chimney from 7.5% to 15%, and reduction of heat coils from 20% to 15%. So BCD வந்துட்டு electric kitchen chimneyல increase ஆகுது, ஆனால் ஹீட் காயில்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. ஓகே, டு சப்போர்ட் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம், எக்ஸம்டிங் பிசிடி ஆன் denatured ethyl alcohol, reducing BCD on acid graded fluorospar on a crude glycerin to 2.5%. Marine product la பார்க்கும்போது reduction in BCD on key inputs for domestic manufacture of shrimp feed to boost export. ஸோ இந்த ஷ்ரிம்ப்பெல்லாம் வந்துட்டு அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து என்னென்னா பிசிடியை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த செக்டரில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பிசிடி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க.
lab-grown diamonds. So BCD on seeds used in manufacturing of lab-grown diamonds to be nullified from the current 5% to support diamond industry. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% போடுறாங்க. இப்போ வந்து அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? Next is precious metals. To enhance the duty differentially, custom duties to be increased on articles made from gold and platinum. So gold and platinum ஆல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் டியூட்டி என்ஹான்ஸ் பண்ணணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. They increase the import duty on silver, door, bars, articles to align them with that of gold and platinum. Compounded rubber. To curb circumvention of duty, BCD rate of compounded rubber to increase from 10% to 25% or rupees 30 per kg, whichever is lower. Next is cigarettes. So NCCD, that is National Calamity Contingent Duty on a specified cigarette to be reversed upward by about 16%. So இது வந்து 16% increase பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் சில புது புது டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த டேர்முக்கு ஒரு சின்ன கிளாசரி, அதுக்கான அர்த்தம் என்ன, அது ஏன் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். அம்ரித் கால் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ரோட் மேப் ஆஃப் நெக்ஸ்ட் 25 years, தட் இஸ் ஃப்ரம் இந்தியா at 75 to இந்தியா at 100. நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா, capital expenditure taken together with the provisions made for creation of capital asset through granting aid to the states. Next is lab grown diamonds. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதாவது நமக்கு ஜியாலஜிக்கலாக கிடைக்கக்கூடிய டைமண்ட் வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும், பட் அது என்னென்னா நம்ம லேபில் வச்சு அதை டெவலப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு difference. So they are produced using specific technology which mimics the geological processes that grow natural diamonds. They are not the same as diamond stimulants. LGDs are that is LGD அப்படின்னா என்னன்னா lab grown diamonds. Okay, are chemically, physically, optically diamond and thus are difficult to identify as lab grown. ஸோ இப்போ நார்மல் டைமண்டையும் லேப் க்ரோன் டைமண்டையும் பக்கத்தில் வச்சாங்கன்னா எது வந்துட்டு எது ஒரிஜினல், எது எல்ஜிடி அதாவது லேப் க்ரோன் டைமண்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கெமிக்கலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ஆப்டிக்கலாகவும் சரி, அது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் டைமண்ட் மாதிரி தான் இருக்கும். கஸ்டம்ஸ் டியூட்டி, it refers to the tax imported on goods whenever transported across international borders. The government uses this duty to raise its revenue, safeguard domestic industries and regulate movement of goods. So types of custom duties include basic custom duty, countervailing duty, additional customs duty, protective duty and anti-dumping duty. So கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கேமரா வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு டேக்ஸ் மாதிரி போடுவாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் நமக்கு கேமரா கிடைக்குது, இங்கே இந்தியாவில் கேமரா வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஜிஎஸ்டி அதுக்கு நம்ம சேர்த்து போய்ப்போம். அந்த ஜிஎஸ்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் போய் சேரும் இல்லையா? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாரினில் வாங்குகிறோம். அப்போ ஃபாரினில் வாங்கும் போது அவங்க கண்ட்ரிக்கு தான் அது லாபம், நமக்கு லாபம் கிடையாது இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸை ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்துட்டு படுத்துரும். ஓகே, அது எல்லாமே லாஸில் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை கண்ட்ரோல் பண்ணோங்கிற ஒரு நோக்கத்தினால தான் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ், கோல்டு, வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டியூட்டி போடுவாங்க. அதுதான் வந்துட்டு என்னென்னா கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டியில் டைப்ஸ் நிறைய இருக்குது, அதாவது பேசிக் கஸ்டம் டியூட்டி, கவுண்டர்வீலிங் டியூட்டி, அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி, ப்ரொடெக்டிவ் டியூட்டி அண்ட் ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு இந்த மாதிரி நிறையா இருக்குது. கேபிட்டல் கெயின், it is increase in value of wealth of a bond holder due to an appreciation or reduction in the price of a bond in the bond mark. Gift, IFSC, gift அப்படின்னா என்னென்னா, it is Gujarat International Finance Tech City Co Limited. ஓகேவா, is being developed as the country's first international financial service center. IFSC provides service to customers outside jurisdiction or domestic economy, dealing with the flows of financial product and service across the borders. Next is presumptive taxation. So section 44D of IT Act, that is IIT Act, so Indian Income Tax Act, defines the rules of presumptive taxation. It allows one to pay tax based on the presumptive income
One does not need to estimate income by deducting expenses from revenue. One can simply take a percentage of total revenue and pay tax for that. ஸோ இப்போ எனக்கு வரக்கூடிய ரெவன்யூவில் நான் எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணாதனா மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ சிம்பிளாக எனக்கு டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு நான் டேக்ஸ் கட்டிட்டு போயிடலாம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு என்னென்னா ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன். ஸோ செக்ஷன் 44D. National Calamity Contingent Duty NCCD. It is levied under Finance Act 2001 as the duty of the excise on specified duties at rates specified under 7th Schedule of Finance Act 2001. It is used to finance NDRF, that is National Disaster Relief Fund, and additional budgetary support provided as and when necessary. Next is E-tax, triple E tax category. So triple E அப்படின்னா என்னன்னா exempt. Individuals putting their money in triple E categorized investment options will be eligible for the tax break upon investment at the time of filing the income tax returns. Next one is transfer pricing. It is an accounting and taxation price that allows for pricing transactions internally within business and between subsidiaries that operate under common control or ownership. The transfer price practice extends to cross-border transaction as well as domestic ones. Okay. ஸோ இது வந்துட்டு நமக்கு சின்ன சின்ன ஒரு டெர்மினாலஜிஸ் நமக்கு புதுசாக இருக்கலாம், பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணால். ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஹோப் இந்த பட்ஜெட்னால நம்மளோட நேஷன்ஸ் வந்துட்டு க்ரோத் ஆகும், எல்லா செக்டரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் வந்துட்டு அவங்க பெனிஃபிட் பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த செஷனை வந்துட்டு நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் இன் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.